ரொம்பவே சிக்கலான ஒரு பாதைய வரைபடமாக்க நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தர தகவல்களை எப்படி பயன்படுத்த முடியும்னு என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்டாக்ஹோம் தீவு கூட்டத்துல இருக்கிற ஒரு சவாலான பாதைய திறந்த நிலை தரவுகளை வச்சு ஒரு சமூகம் எப்படி வரைபடமாக்குச்சுன்னு விரிவாக பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப அழகான ஒரு தீவு கூட்டத்துல ஹைக்கிங் போறீங்க. ஆனா அங்க இருக்கிற வழிகாட்டி பலகைகள் எல்லாமே உங்களுக்கு புரியாத மொழியில இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாதையோட பெரும்பகுதி தண்ணீரால ஆனது. இப்ப சொல்லுங்க, எப்படி வழிய கண்டுபிடிப்பீங்க? இதுதான் இந்த ப்ராஜெக்ட் தீர்க்க நினைச்ச ஒரு முக்கியமான புதிர். ஸ்டாக்ஹோம் தீவுக்கூட்ட பாதைங்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகான ஒரு இடம். ஆனா அந்த அழகே ஒரு பெரிய சவாலாவும் இருக்கு. ஏன்னா அங்க ஏகப்பட்ட தீவுகள், அதுக்கு நடுவுல படகு பயணங்கள், அப்புறம் உள்ளூர் மொழியில மட்டுமே கிடைக்கிற தகவல்கள்னு இது எல்லாமே பயணிகளுக்கு ஒரு சிக்கலான வலைய பின்னிடுது. குறிப்பா வெளிநாட்டுல இருந்து வர்ற பயணிகளுக்கு இதுதான் பெரிய தலைவலி. படகு எப்ப வரும், குடிக்க தண்ணி எங்க கிடைக்கும்னு ரொம்ப அவசியமான தகவல்கள் கூட ஸ்வீடிஷ் மொழியில மட்டும்தான் இருக்கு. அதுவும் எல்லா தகவலும் ஒரே இடத்துல இல்லாம அங்கங்க சிதறி கிடக்கறதால ஒரு முழுமையான பயணத்திட்டத்தை உருவாக்குறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி தகவல் தடைகளை எல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு செம பவர்ஃபுல்லான கருவி இருக்கு. அதுதான் திறந்த நிலை சமூகம் சார்ந்த தரவு. தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உருவாக்குற இந்த தளங்கள் எப்படி ஒரு தீர்வை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுல முதல் விஷயம் ஓபன் ஸ்ட்ரீட் மேப், சுருக்கமா சொன்னா OSM. இத மேப்ஸோட விக்கிபீடியான்னு கூட சொல்லலாம். உலகம் முழுவதிலிருந்து யார் வேணுனாலும் புவியியல் தகவல்களை சேர்த்து ஒரு இலவச திருத்தக்கூடிய உலக வரைபடத்தை உருவாக்க முடியும். அடுத்தது விக்கிடேட்டா. இத ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா இது வெறும் தகவல்களை மட்டும் சேமிக்காது, அந்த தகவல்களுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பையும் இது குறிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு படகு நிறுத்தம்னா அது ஒரு போக்குவரத்து மையம், அது ஒரு குறிப்பிட்ட தீவுல இருக்குன்றதையும் இது புரிஞ்சுக்குது. இப்போ இங்கதான் இந்த ப்ராஜெக்டோட மேஜிக்கே இருக்கு. OSM ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு வரைபடத்துல காட்டும். அது எங்கேன்ற கேள்விக்கு பதில். ஆனா விக்கிடேட்டா அது என்ன விஷயம்னு விவரமா சொல்லும். இது என்னன்ற கேள்விக்கு பதில். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, விக்கிடேட்டாவோட தகவல்கள் எந்த ஒரு மொழியையும் சார்ந்ததில்ல. அதனால OSMல இருக்கிற ஒரு இடத்தை விக்கிடேட்டாவோட இணைக்கும்போது அந்த இடத்த பத்தின தகவல்களை நம்மால எந்த மொழியில வேணும்னாலும் பார்க்க முடியும். சோ இந்த ரெண்டு பவர்ஃபுல் கருவிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு தன்னார்வ சமூகம் விக்கி ப்ராஜெக்ட் ஸ்டாக்ஹோம் தீவுக்கூட்ட பாதைன்ற ஒரு லட்சிய திட்டத்தையே தொடங்குனாங்க. அவங்களோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்களேன். இந்த ப்ராஜெக்டோட பிரம்மாண்டத்தை பாருங்க. ஒரே ஒருத்தர் இந்த 260 கிலோமீட்டர் பாதையையும் நடந்தே போய் ஒவ்வொரு வளைவு, ஒவ்வொரு முக்கியமான இடத்தையும் ஆவணப்படுத்தியிருக்காரு. இது சும்மா டேட்டா கலெக்ட் பண்றதில்ல, இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. அவங்களோட அர்ப்பணிப்பு இதோடு நிக்கல. வெறும் வரைபட தகவல்கள் மட்டும் இல்லாம 4000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களையும் எடுத்திருக்காங்க. இதனால நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கடைசியா இந்த முயற்சி எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. படகு நிறுத்தங்கள், குடிநீர் வசதிகள், தங்குற இடங்கள், வரலாற்று சின்னங்கள்னு 687க்கும் மேற்பட்ட முக்கியமான இடங்கள் விக்கிடேட்டால துல்லியமா பட்டியலிடப்பட்டிருக்கு. சுருக்கமா சொன்னா, ஒரு பயணியா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதுல இருக்கு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு டேட்டாவெல்லாம் சேகரிச்சாங்களே, இதோட ரிசல்ட் என்ன? மொழி தடைகளை உடைச்சு எல்லாருக்கும் தகவல் போய் சேரணும், அதுதான் நோக்கம். இதனால ரொம்பவே டைனமிக்கான, சுலபமா பயன்படுத்தக்கூடிய பல மொழி வழிகாட்டி ஒன்னு உருவாகியிருக்கு. இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய வெற்றி. இப்போ உட்டோ இல்லனா நாரோரோ மாதிரி முக்கியமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஸ்வீடிஷ் மொழி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்ல. அதே தகவல் ஆங்கிலம், அரபி, சீனோன்னு பல மொழிகள்ல கிடைக்குது. அதனால மொழி இனிமே ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த டேட்டா நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காட்டுது. அதாவது பயணிகளுக்கு நிஜமாவே எது தேவைப்படுதுன்னு. வரைபடமாக்கப்பட்ட இடங்கள்ல பாபிக்யூ பகுதிகள், படகு நிறுத்தங்கள், அப்புறம் குடிநீர் வசதிகள் தான் அதிகமா இருக்கு. இது உண்மையான பயணிகளோட தேவைகளை இந்த திட்டம் பூர்த்தி செய்யுதுன்னு காட்டுது. ஸோ ஃபைனல் அவுட்புட் என்னன்னா, ஒரு கம்ப்ளீட் டேஷ்போர்டு. இந்த ஒரே கருவியில வரைபடம், புள்ளி விவரங்கள், அப்புறம் ஒவ்வொரு இடத்த பத்தின பல மொழி தகவல்களும் இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு புரியிற மொழியில கிடைச்சிடும். ஆனா பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் வெறும் ஸ்டாக்ஹோம் தீவுக்கூட்ட பாதைக்கான ஒரு தீர்வு மட்டும் இல்ல. இது உலகத்துல எங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. இது ஒரு பாதையை விட ரொம்பவே பெரிய விஷயம். இந்த திட்டத்தோட தாக்கத்தை புரிஞ்சுக்க அனைவருக்குமான வடிவமைப்புன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு உதவும்.
ஒரு பில்டிங்கை கட்டும்போது வீல் சேர் யூஸ் பண்றவங்களும் சுலபமா உள்ள போயிட்டு வர மாதிரி ரேம்ப் வச்சு கட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த திட்டம் தகவல்களை மொழி இல்லைன்னா தொழில்நுட்ப அறிவுன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கத்தையே இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. மொழி அறியா ஒரு கட்டமைப்பை உருவாக்குதல், மொழி தடைகளை கடந்து தரவுகளை இணைக்கும் ஒரு வழி. இது அறிவை சிலருக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொந்தமாக்குற ஒரு முயற்சி. இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது. ஒரு சமூகம் ஒரு தீவு கூட்டத்தையே வரைபடமாக்க முடிஞ்சா அடுத்ததா நாம எதை வரைபடமாக்குவோம்? இந்த தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி.